ஒரு பையன் என்கிட்ட ஃபோன் பண்ணி சவால் விட்டு ஒரு நாள் பேச ஒருத்தர் சொல்கிறான், என் வாழ்க்கையை சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் என் பேர் சொல்லி கூட சொல்லுங்க பாஸ்டர், தப்பு இல்லை பாஸ்டர், இப்படி இருந்தான் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுங்க பாஸ்டர், இனி வர்ற அடுத்த யங்ஸ்டர்ஸ்க்காவது என் வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கட்டும் பாஸ்டர். அடுத்து ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், நான் அப்படி செய்யும் போது அப்படியே ஓங்கி பலார்னு ஒண்ணு என் கண்ணத்துல வச்சிருக்க கூடாது, நீங்க என்ன அடிச்சிருக்கலாமே, நீங்க என்ன அடிச்சிருக்கலாம்ல, நான் அப்படி செய்யும் போது நீங்களும் இருந்தீங்கல்ல, நீங்க என்ன அடிச்சிருக்கலாம்ல. ஆமாப்பா, இன்னைக்கு உன்னை அடிச்சிருக்கலாமா நீ சொல்ற, ஆனா அன்னைக்கு நீ அந்த மனப்பக்குவத்துல இல்லவே இல்லப்பா, நீ என் வார்த்தையை கேட்கிற அளவுக்கு நீ இல்லப்பா, உன் மனப்பக்குவம். அன்னைக்கு உன்னை அடிச்சிட்டேன்னா நீ திருப்பி கை நீட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது, நீ அன்னைக்கு அப்படிதான் இருந்த. ஆனா இன்னைக்கு என்ன பார்த்து சொல்ற, ஒரு அடி அடிச்சிருக்கலாம்ல, இப்படி செய்யாதான்னு. அதான் சூரியன் கண் கட்டதுக்கு பிறகு சூரிய நமஸ்காரம். இங்க இருக்க எல்லாரும் தான் சொல்றேன், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்க எல்லாம் ரொம்ப லேட்டா வரீங்க, நீங்க ஆராதனையில குறைவா இருக்கீங்க, அதனால தான் நீங்க எங்க இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம், பட் நீங்க எப்ப முன்னாடி வருவீங்க, எப்ப முன்னாடி வருவீங்க? மற்றவங்க முன்னாடி ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்கா தெரியல, நான் உங்களை திரும்பி பார்க்கறதே இல்லை, உங்களுக்கு அதை குறித்து கவலை இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆண்டவர் இல்லாம வாழாதீங்க, ஆண்டவர் இல்லாம இனி வாழவும் முடியாது.